அண்மை செய்தி. மணிப்பூர் கலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? மீண்டும் இரு தரப்பிடையே கலவரம் வெடித்து இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மோதல் என்பது அங்கங்கே நடந்து வருகிறது. குறிப்பாக எம்எல்ஏக்களுடைய வீடு உள்ளிட்ட பல இடங்களில் மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் உளவுத்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா தேர்தல் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு அமித்ஷா அதிகாரிகளோடு ஆலோசனை ஈடுபட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையை தற்பொழுது மத்திய அரசு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 20 துணை ராணுவ படைகளை மத்திய அரசு இந்த மோதல் வெடித்ததுக்கு பிறகு அனுப்பியிருந்தது மணிப்பூருக்கு. தற்பொழுது மேலும் 50 துணை ராணுவ படையினரை மணிப்பூருக்கு அனுப்புவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதி முழுவதும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இரு தரப்பினரும் தொடர்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். மணிப்பூரில் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 7 பேர் இதுவரைக்கும் நடந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த மோதல் போக்கை சரி செய்ய வேண்டும், நிலைமையை சீராக்க வேண்டும் என்ற முனைப்பில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருகின்றார்கள். இதில் இன்னொரு தகவலும் இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மணிப்பூர் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை வரை அந்த மாநிலத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.